ஒரு 15க்கு 15 பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மடக்கிற மாதிரி மடக்கிக்கோங்க. 2 பக்கமும் மடக்கிக்கணும். பேப்பரை திருப்பிக்கிட்டு அடுத்த பக்கமும் அதே மாதிரி ட்ரையாங்கிளாக மடக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா சென்டர் பார்த்து மடிச்சுக்கலாம். பேப்பரை திருப்பி வச்சுக்கிட்டு சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு இங்கே சும்மா இந்த மாதிரி பண்ணாலே போதும். இப்படி மடங்கிடும். 2 பக்கமும் ஓரங்களை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போது இதை இந்த மாதிரி மேலே க்ளோஸ்டாக இருக்கிற மேல் பகுதியை இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க. ஆனால் இது செய்யும்போது நீங்கள் 2020 பேப்பர் எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வரும். இது கொஞ்சம் குட்டியாக தான் வரும். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுறவங்களா இருந்தால் 20க்கு 20 பேப்பரே போதுமானதாக இருக்கும் 2020. அப்புறமா இந்த மாதிரி 2 பக்கமும் இப்படி மடிச்சுக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி உள்ளாடி விரல் விட்டு இந்த மடக்கின பகுதியை இப்படி உள்ளாடி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இனி இந்த லேயரை 2 ஆக்கிக்கோங்க. இப்போ பண்ண மாதிரி அடுத்த பக்கத்தை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் முடிச்சு இதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கும் வருவோம். மேல் பகுதியை திரும்பவும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் சென்டர் பார்த்து. இந்த லைன்ஸ் வரக்கூடிய இடத்துல எல்லாம் ரொம்ப கவனம் கொடுத்து சைஸ் ஒரே மாதிரி வரணும் 2 பக்கமும். அதுக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சுனால நமக்கு அது ஃபைனல் அவுட்புட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வராது. கொஞ்சம் அப்படி ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே நீங்கள் ஒரே சைஸ்லேயே ஒரே அளவுலேயே பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு 4 பக்கமும் அப்படி சேமாக இருக்குது பார்த்திங்களா? 4மே ஒரு பக்கம் 4 இன்னொரு பக்கம் 4 வர மாதிரி வரும். இப்போ எல்லா பகுதிகளையும் நம்ம நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த மொனை வரக்கூடிய இந்த கார்னர் இந்த மாதிரி வரக்கூடிய பகுதியை கொஞ்சம் நல்லா கவனமாக கரெக்டாக மடக்கிக்கோங்க. கொஞ்சமும் வித்தியாசம் இல்லாதபடிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மடக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பகுதியை நம்ம இந்த மாதிரி நிமிர்த்திட்டு இப்போ இந்த பகுதியை இப்படி சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் மடக்கிக்கோங்க. கொஞ்சம் கவனமாட்டு இப்படி நம்ம ஃபினிஷிங்காக வர மாதிரி பண்ணிக்கோங்க.
இந்த மடிப்பு மடித்ததுக்கு பிறகு இந்த மேல் பகுதியை கீழே அமுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இப்போதைக்கு ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த பகுதி இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு மீதம் உள்ள பகுதிகளையும் நம்ம இப்போ பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி பேப்பரை திருப்பி வச்சுக்கிட்டு இந்த டபுள் கலர் தெரியக்கூடிய இந்த பகுதியை, அதாவது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த பகுதி நீங்கள் நீட்டாக இதே மாதிரி தேய்ச்சி உள்ளாடி சென்டர் பார்த்து மடக்கிக்கணும். இது ஆனால் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஒரே மாதிரி தான் சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம். அதனால் இந்த வீடியோ சின்ன பிள்ளைங்களால் கூட பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான வீடியோ தான் இது. இப்போ நம்ம அந்த பக்கம் முடித்த மாதிரியே அடுத்த 2 பக்கங்களையும் பண்ணிக்கலாம். இந்த பகுதியை இந்த மாதிரி கிளியர் பண்ணும்போது மடக்கி இருக்கிற பகுதியை லைட்டாக விரல் விட்டு உள்ளாடி விட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்த பகுதியை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்த பகுதியை அதே மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம முதல்ல பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டெப் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பகுதியை இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 இப்போது இந்த பகுதி இப்படி மேலே சுற்றி வச்சுட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். அப்புறமா இந்த உள்ளாடி இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா,
அந்த லைனோட ஓரங்களை மட்டும் லைட்டாக பிடிச்சி விடுங்க. ஒரு பக்கம் பிடிச்சி விட்டா போதும். இந்த பகுதியை மேலே உசுத்திக்கிட்டு இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு அப்புறமா இப்படி பிடிச்சாலே போதும். அது இப்படி உள்ளாடி அமுங்கி இருக்கும். பார்த்தீங்களா? அடுத்து இந்த பகுதியை திருப்பிக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணோம் அதே தான் இந்த பக்கமும் பண்ணணும். இல்லை ஒரு சைடு லைன் கிளியராக இருக்கும், ஒரு சைடு மட்டும் கிளியர் இருக்காது. அது அந்த ஓரத்தை மட்டும் நீங்கள் லைட்டாக பிடிச்சி விட்டாலே போதும். ஃபுல் அண்ட் ஃபுல் கூட பிடிச்சி விட தேவையில்லை. மேலே உசுத்திக்கிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி. இப்போ நம்ம ஒரு பக்கம் பண்ணியிருக்கோம். அடுத்த பக்கம் பேப்பரை திருப்பி வச்சுக்கிட்டு அதே மாதிரி பண்ணிக்கலாம். பேப்பரை விரிச்சிட்டு இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெண்டு பகுதியும் இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு இப்போ நம்ம என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை இப்படி சென்ட்ரு பார்த்து மடக்கிக்கணும். இந்த பகுதி மடக்கும் போது ரொம்ப நிதானமாக தான் மடக்கணும். கீழே கார்னர் வரைக்கும் நீட்டாக மெதுவாக மடக்கிக்கணும். அடுத்து இதனோட இந்த பக்கத்தையும் இப்படி மடக்கி விட்டுறணும். எண்டு வரைக்கும் அதே மாதிரி நிதானமாக மடக்கிக்கணும். அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் மடக்கிக்கணும். அடுத்து இந்த பகுதி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். அடுத்து பேப்பரை திருப்பிக்கிட்டு நம்ம இப்போது அந்த பக்கம் என்ன பண்ணமோ அதே தான் இந்த பக்கமும் பண்ணணும்.
இப்போ இந்த பக்கம் பண்ண மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பிளாக் கலர் பேப்பரில் செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் நான் ஏன் பிளாக் கலரில் பண்ணலைன்னா, வீடியோவில் பார்க்கும்போது அதை பார்த்து உங்களால் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால தான் வேறு கலர் போட்டேன். பேப்பரை திருப்பி வச்சுக்கிட்டு இப்போ பண்ண அதே ஸ்டெப்பை திரும்ப உள்புறமாக பண்ணிக்கலாம். முனை வரைக்கும் நீட்டாக கரெக்டாக மடங்கியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. முனை வரைக்கும் நல்லா நீட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கமும். ரொம்ப நிதானம் தேவை. அப்போ தான் இது நல்ல வீடியோ நமக்கு ஃபைனலாக நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, நம்ம எவ்வளோ மெதுவாக இருந்து பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் அடுத்த ஒரே ஒரு பக்கம் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. சில டைமில் ஒரு பக்கம் பண்ணிட்டு பார்க்கும்போது அடுத்த பக்கம் கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்குது. இந்த முனை அப்படி தும்பு மாதிரி நிற்கிற மாதிரி அதை இழுத்து நீட்டாக விட்டுக்கோங்க. அப்புறம் இப்போது நமக்கு 4 பக்கமும் மடக்கியாச்சு. பார்த்திங்களா எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருக்கு. இதை நம்ம நிதானமாக மடக்கலைன்னா இந்த ஃபினிஷிங் நமக்கு இருக்கவே செய்யாது. அப்புறம் சைடை மட்டும் மாற்றி விட்டுக்கிறேன்.
இந்த பகுதி 2 பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த மாதிரி கீழே தாத்திட்டு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கோங்க. இனி நமக்கு இந்த 4 பகுதி நீண்டுட்டு நிற்கிது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் ஒரு சின்ன ஹைட்டுக்கு இந்த மாதிரி அந்த பகுதியை மடக்கிட்டு மடக்கின பகுதியை 2 ஆக்கிக்கணும். எண்டு வரைக்கும் நூல் போல தான் இருக்கும், ஆனாலும் அந்த பகுதியை 2ஆக மடக்கிக்கணும். இப்போ ஒரு பகுதி நம்ம மடக்கின மாதிரி அடுத்த பகுதியும் மடக்கிக்கணும். அதே அளவுக்கு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ பண்ண மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம். ஹைட்டு டிஃப்ரென்ஸ் வராத மாதிரி பண்ணிக்கோங்க. பகுதி இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்கள் பிள்ளைங்கள பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.